புனிதர். மே 26 புனித பிலிப் நேரி, குரு, ஆரற்றி போதகர், சபை நிறுவனர். பிறப்பு ஜூலை 21, 1515 புளோரன்ஸ், இத்தாலி. இறப்பு மே 25, 1595 ரோம். முத்திப்பேறு பட்டம் மே 11, 1615 திருத்தந்தை 5ஆம் பவுல். புனிதர் பட்டம் மார்ச் 12, 1622 திருத்தந்தை 15ஆம் கிரகொரி. இத்தாலி நாட்டில் புளோரன்ஸ் நகரில் பிறந்த இவர் தனது 26ஆம் வயதில் வணிக தொழிலை விட்டுவிட்டு தமது ஆன்மீக நலனை குறித்தும் மற்றவர்களின் ஆன்மீக ஈடேற்றத்தை முன்னிட்டும் ரோம் நகர் சென்றார். அங்கு இவர் வேதக்கலை, தத்துவக்கலை பயின்றார். அவற்றோடு ஜபத்திலும் தவ முயற்சிகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அப்போது ரோம் நகரில் 12 மைல் சுற்றளவில் இருந்த புகழ்மிக்க 7 தேவாலயங்களையும் தினமும் மாலை பொழுதில் நடந்தே சென்று சந்திக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இரவில் புனித செபஸ்தியாரின் புதைக்குழி வளாகத்தில் தங்கினார். அதோடு நலிவுற்ற ஏழை மக்களின் நலன்களை கருதி மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளை சந்தித்தார். அவர் தெரு வழியாக நடந்து செல்லும் போது ஆன்மீகத்தில் அக்கறையுள்ளவர்களை இனங்கண்டு தமது திறமையான பேச்சினாலும் அணுகுமுறைகளினாலும் அவர்களை இறைவன் பால் ஈர்த்து மனம் மாற செய்தார். பிறகு 1548ஆம் ஆண்டு தமது குறிக்கோளை ஏற்றுக்கொண்டவர்களை ஒருங்கிணைத்து திவ்ய நற்கருணை ஆராதனை வைத்து பல பக்தி முயற்சிகளை பரப்பி மக்களை இறைவன் பால் ஈர்த்ததோடு இறைவனை பற்றி ஊர்களில் எடுத்துரைக்கவும் வழிவகுத்தார். இவ்வாறு இப்பணியில் 10 ஆண்டுகளை கழித்தார். அப்போது இவரின் ஆன்ம குரு இவரிடம் குருத்துவத்தை நாட பணித்தார். பின்னர் இவர் குருமடத்தில் சேர்ந்து குருவானார். குரு பட்டம் பெற்ற பின் 33 ஆண்டுகள் ஆரற்றி சென்று அழைக்கப்பட்ட ஜபக்குழுவை உருவாக்கி பல குருக்களின் துணையோடு அஜபக்குழுவை தொடர்ந்து நடத்தினார். இதன் வழியாக ஏராளமான ஞான பலன் கிடைத்ததைக் கண்டு அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு இக்குழுவை உயர்த்தி ஆரட்ரியன்ஸ் ஜபக்குழுவினர் என்று பெயரிட்டு அக்குழுவை தொடர்ந்து வழிநடத்தினார். இன்று வரை இக்குழு செயல்பட்டு வருகின்றது. நாள்தோறும் தொழிலாளர் பலர் இவரிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெறவும் ஆன்மீக ஆலோசனை பெறவும் வந்த வண்ணமாய் இருந்தனர். பல குருக்களும் கர்தினால்களும் இவரது ஆலோசனையை நாடி வந்தனர். இவர் எப்போது திருப்பலி நிறைவேற்றினாலும் தன்னை மறந்து பரவசத்தில் ஆழ்ந்து விடுவார். இளைஞர்கள் பலரை ஆன்மீக வாழ்வுக்காக கொண்டு சேர்த்தார். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஆழமான இறை அனுபவம் பெறவும் தாழ்ச்சி, ஒருத்தல், ஆசைகளை கட்டுப்படுத்துதல், அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுதல் ஆகியவற்றால் தம்மிடம் வந்தவர்களுக்கு பயிற்சி அளித்தார். இளைஞர் ஒருவர் திவ்ய நன்மை உட்கொண்ட உடனே தம் அலுவலகத்திற்கு விரைந்து ஓடி போய்விடுவார். பூசையின் இறுதி வரை இருக்க மாட்டார். ஒருமுறை இவரது குற்றத்தை உணர்த்தும் முறையில் பூசை உதவி செய்யும் இருவரிடமும் எரியும் மெழுகுவர்த்தியை கொடுத்து அந்த இளைஞரின் பின்னால் ஓடுங்கள் என்றார். இளைஞரும் தன் தவற்றை உணர்ந்து அதை திருத்திக் கொண்டார். சிலருக்கு மற்றவர்களின் பெயரை நற்பெயரை கெடுக்கும் பழக்கம் இருந்ததைக் கண்டு அவர்களை திருத்தும் பணியில் ஈடுபட்டார். இன்னொரு முறை பிறரை பழிதூற்றும் ஒரு பெண்ணிடம் ஒரு வாத்தின் இறகுகளை பறிக்கச் சொன்னார். பறித்து முடித்த பின் அவற்றை காற்றில் பறக்கவிட சொன்னார். இதன் பின் அப்பெண்ணிடம் இன்னொன்று செய்யுமாறு கேட்டார். பறித்த இறகுகளை ஒன்று சேர்த்து அவற்றை பறக்கவிட சொன்னார். பின்னர் பறக்கவிட்ட இறகுகளை ஒன்று சேர்த்து தன்னிடம் கொண்டு வர சொன்னார். அப்போது அப்பெண் அவரிடம், இது என்னால் முடியாதே என்றார். அப்படிதான், நீ மற்றவர்களின் பெயரை கெடுத்த பின் அதை நீ சரிபடுத்த முடியாது என்பதை திருந்திக்கொள் என்று கூறினார். அப்பெண்ணும் தன் தவற்றை உணர்ந்து திருந்தினார். இவர் ரோம் நகரின் 2ஆம் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்றார். இவரது பெயருக்கு இது மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. நாள்தோறும் பிலிப்பு வைகரையில் தாழ்ச்சியுடன் எழும்பி மன்றாட்டு, ஆண்டவரே, பிலிப்பை உமது அருட்கரம் கொண்டு நடத்தும். இல்லாவிட்டால் பிலிப்பு உம்மை காட்டிக் கொடுத்து விடுவான் என்று நாள்தோறும் மறவாமல் ஜெபிப்பார். ஜெபம். ஆண்டவராகிய கடவுளை, திவ்ய நற்கருணை பக்தியை வளர்த்து
உம்மீது பற்றுக்கொள்ள செய்த புனித பிலிப் நேரி போல நாள்தோறும் திவ்ய நற்கருணையின் வழியாக உம்மை பற்றி எல்லோருக்கும் எல்லாமுமாக வாழ்ந்து உம்மை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க எமக்கு உமதருளை தந்தருளும். ஆமென்.